உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் சார் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி விஜயை வந்துட்டு ரொம்பவும் சங்கடப்படுத்தி அவரை வருத்தப்பட்டு பார்க்குறதுக்கு நம்மளாலே முடியல, அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்கேனுக்கு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி எபிசோடில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோன்னா அவர் மார்னிங்கே நல்லா டிப்டாப்பாக கிளம்புறாரு. ஸோ பார்த்துட்டு காவேரிமா சூப்பருங்க, சினிமாவில் நடிக்கிற மாதிரி இருக்கீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க, ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் இப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னா வெளியில் போனால் நிறைய பொண்ணுங்களாம் என்னை பார்த்து சைட் அடிக்கும், பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டைம் வந்துட்டு காவேரிக்கு வந்து கோபம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி சங்கடமாக முகத்தை வச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, என்னால் தானே உங்களுக்கு, ஏங்க இப்படி திரும்ப திரும்ப இன்டர்வியூன்னு போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் டெம்பரரி தானே காவேரி, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பிட்டு அந்த ஃபைல் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லும்போது அதையும் அவங்க அப்படி ஒரு மாதிரி சேடாகவே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக அவருக்கு மெசேஜ் வந்துடுது. ஓ ஆட்டோ வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. ஆட்டோவில் போகிறீங்களா, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, கார் புக் பண்ண வேண்டியதானேங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இல்லை அதுக்கு எனக்கு கிடைக்கல, லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் டக்குன்னு ஆட்டோ புக் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஐயோ தலையெல்லாம் கலைஞ்சு போயிருமே அப்படிங்கிறாங்க. இதுதான் உன் பிரச்சனையா, சரி விடு, சீப்பு வச்சுருக்கேன், நான் சீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டு கீழே இருந்து டாட்டா காட்டிட்டு ஆட்டோவும் கிளம்பி போயிடுது. அது சாரதாவும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு என்னடி தம்பி கிளம்பிட்டாப்லையா, ஆட்டோவிலையா போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. நானும் ரொம்ப தப்பாக பேசிட்டேன்டி அந்த பையனை, இவ்வளோ நல்ல பையனை நான் புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டேன்னு, என்ன புரிய வைக்கணும், நல்ல பையன் எனக்கு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பையன் இப்படிலாம் வந்து நமக்காக கஷ்டப்படுதேடி, தப்பாக நினச்சிக்காத காவேரி, உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு யார் மேலேயுமே ஆம்பளைங்க மேலே நம்பிக்கையே வரலடி, இந்த பசுபதியும் இப்படி பண்ணதுக்கப்புறம், அதனால தாண்டி நானும் இப்படி நடந்ததுனால இப்படி இந்த தம்பிக்கிட்ட இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருடி அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுமா வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக இவர் இன்டர்வியூக்கு போகிறாரு இல்லையா. ஸோ அங்கே அவர் உள்ளர போகும்போதே வந்துட்டு அந்த எம்டி என்ன பண்ணுறாரு, வாங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு இன்டர்வியூக்கு போகிறவரை வந்துட்டு விஜய் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போதே அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே புரியுது. ஸோ அதையும் தாண்டி அவர் கொண்டு போய் அங்கே கொடுத்ததுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு, சார் உங்களோட கம்பெனி வந்துட்டு நாங்கள் எங்களோட காம்படிட்டர் கம்பெனியாக நாங்கள் நினைக்கிறோம் சார், எங்களோட எல்லா மீட்டிங்லேயுமே உங்களை தான் நான் ரோல் மாடலாக வந்து எல்லாத்துக்குமே சொல்லுவேன், உங்கள் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கம்பெனிலாம் ஒன்றுமே இல்லை சார், ஆனால் நீங்கள் எங்ககிட்ட வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விஜய் என்ன சொல்கிறார் ரொம்ப கூலாக, சார் சினிமாலெல்லாம் வர மாதிரி உங்களோட கம்பெனி சீக்ரெட்டை தெரிஞ்சுட்டு போய் நான் என் கம்பெனியில் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்கள் சீக்ரெட்டை தெரிஞ்சுட்டு போய் நீங்கள் உங்கள் கம்பெனியில் பண்ணணுங்கிறதும் இல்லை, அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளும் இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சார் யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது, தப்பாக நினச்சிக்காதீங்க சார், உங்களோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஓவர் குவாலிஃபைடாக இருக்கீங்க சார், எனக்கு மேலே ஒரு இதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் சார், எப்படி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சேடாக அவர் வந்துட்டு வெளியில் வராரு. இதை பார்க்கும்போது விஜய் போய் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா, இதெல்லாம் தாத்தா பாட்டி கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இவர் போய் இப்படி இன்டர்வியூ போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம், இதை அவங்க காதில் வாங்கினாங்கன்னா எப்படி இருக்கும், ஏற்கனவே தாத்தாக்கு வந்து பிபி ஏறி போய் அவர் உடம்பு முடியாமல் இருக்காருன்னு சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்க. சரி இப்போ இந்த டைமில் வந்து இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நம்மளோட பேரை எவ்வளோ பார்த்து வளர்த்தோம், அவன் பிறந்ததுலேருந்து எவ்வளோ செல்லமாக இருந்தவன் இப்படி போய் அவன் பண்ணுறானே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் வருத்தத்தை தரும். ஸோ ஒரு சிலரோடது நான் பார்த்தேன், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிலாம் பண்ணணுமா, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்படி இவ்வளோ பெரிய மனுஷன் போயிட்டு இப்படிலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் என்ன இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ என்னோட கோணத்தில் என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் அது. ரொம்ப ஆசையாக அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அவங்க போவாங்க. அங்கே போயிட்டு அவங்க ஏமாந்து வர்றது அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் நடக்கிற ஒன்று தானே, அதையும் விஜய் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டர் கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் வீட்டுக்கு வந்து இன்னும் காவேரி கிட்ட சமாதானப்படுத்தி இதை கேட்டதுக்கப்புறம் காவேரியும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா அவர் வெளியில் வந்த உடனே இன்றைக்கி கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் காவேரின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு வெளியே வருவார். ஸோ இங்கேயும் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது எப்படி போய் காவேரி கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தா நம்ம வந்து காவேரிக்கு தான் ட்விஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ அடுத்தது நான் கண்டிப்பாக யோசித்தேன், கங்காவை எப்படி விட்டு வச்சிருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கங்காவுக்கும் அடுத்த ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு. என்னன்னா அவங்களும் அதே மாதிரியே ஃபோனில் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பிளட் ரிலேஷனில் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் குறைபாடுகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அவங்க ஃபோனில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவும் பதறி போயிடுறாங்க, ரொம்பவும் சேடாகவே இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னடி இப்படியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கும்போது பாட்டி கேட்குறாங்க, எதுக்கடி கப்பலே கவுத்து விட்ட மாதிரி இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது. அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன கேட்குறாங்க, பாட்டி கப்பல் கவுந்து போச்சு
போச்சுன்னு தான் கேட்கணும், கப்பலை கவுத்து விட்டன்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு கங்கா என்ன சொல்கிறாங்க, உன்னை வேணால் அப்படி கேட்பாங்க, என்கிட்டலாம் கேட்டிருக்காங்க, அதனால் நான் கவுத்து விட்டேன்னு தான் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குடி வாயில் இப்படி கத்தியை வச்சிருக்க மாதிரியே பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நானே பயத்தில் இருக்கேன், நீ வேற அப்படிங்கிறாங்க. என்ன தாண்டி அப்படி உனக்கு இப்போ பயம் வந்துருச்சு அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த மாதிரி ரத்த சம்மந்தத்துக்குள்ளாரே நம்ம கல்யாணம் பண்ணோன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கம்மா, நான் இதில் எல்லாம் பார்த்தேன் வீடியோவில், அதாம்மா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, எதுக்கு நீ போட்டு புலம்பிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீயுமே ரத்த சம்மந்தத்தில் தான் கல்யாணம் பண்ண, ஆனால் நர்மதாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுல்ல, அப்பா அவளும் அப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க, அப்பாவுக்குமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல தானே இறந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா எப்படி இறந்தாரு, எவ்வளோ நாள் கழிச்சு இறந்தாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இப்போ தூக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சாரதாக்கு என்ன ஞாபகம் வந்துடுது, இவள் ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்காளே, நமக்கு வந்துட்டு விஜய் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இது மாதிரி காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால இந்த ஸ்கேனில் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க அத்தை, எனக்கு பயமாக இருக்குது, குழந்தையோட அந்த வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குமோ, முக்கியமாக ஹார்ட் பிரெயின்லாம் எப்படி இருக்குமோ எனக்கு பயமாக இருக்கு அத்தை அப்படின்னு அவர் சொன்னது, அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ரீகால் ஆகுது. ஸோ அவங்க என்ன இது பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, காவேரி தான் வந்துட்டு வயிற்றில் குழந்தை இருக்கான்னு தெரியாமலே நம்ம கூட இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கா, முதல்ல அவள் குழந்தைய தான் செக் பண்ணி பார்க்கணும், நான் வேற சாமிக்கு வந்துட்டு விளக்கு இது பண்ணுறதா நான் வந்து வேண்டிட்டு இருக்கேன், அவளுக்கு நல்லபடியாக வரணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நமக்கு வந்துட்டு நான் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவளுக்கு என்ன, அவள் நல்லா தானே இருக்கா, அவள் என்ன ரத்த சம்மந்தத்திலேயே கல்யாணம் பண்ணியிருக்கா, அவள் விஜய் தானே கல்யாணம் பண்ணியிருக்கா, அவள் குழந்தைக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவங்க ரூமில் கடுப்பாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வாலண்டியராக வந்து வாண்டடாக மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குமரன் போய் மாட்டிக்கிறாரு கங்கா கிட்ட. என்ன கங்கா கங்கா கங்கான்னு கூப்பிட்றாரு, என்னன்னு கூட கேட்கல. திரும்ப கங்கா என்னாச்சு, என்ன அப்படி இப்படியே போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேகமாக இவங்க பார்த்த செகண்டுக்கு, ஏங்க அப்படி மடித்த துணியெல்லாம் களைச்சி போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கங்கா நீ மடித்து வைக்கல, நீ அப்படியே போட்டு வச்சுருந்தா நான் தான் மடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி இப்போ ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன குப்பை தொட்டியில் இருந்தால் தூக்கிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா, காவேரிக்கு மட்டும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க, என்னை மட்டும் அசால்ட்டாக இது பண்ணுறாங்க, அவள் குழந்தைக்கு வந்து இது பண்ணணுமா, நான் என் குழந்தைக்கு தான் ஆகுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன், விஜய் என்ன அவள் ரத்த சம்மந்தமா, இவன் காவேரிக்கு தான் வந்து வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ இதில் ஒரு பிரச்சனையா, விடுகங்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இவரையும் சொல்லிட்டு திட்டிடுறாங்க. குமரனையும் அவர் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல கடைசியில் திட்டு வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காரு. நீங்களாம் ஒரு மண்ணு மாதிரி உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வெளியே வராங்க. வெளியே வந்து கதவை திறந்தா காவேரியும் விஜயும் வந்துட்டு வெளியில் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் வருது. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறமா இவங்க இந்த கருமத்தை பார்க்குறதுக்கு உள்ளார அவரையே நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க. உள்ளே போய் அங்கே உட்காந்துன்னு திரும்ப வந்துட்டாலே, இவகிட்ட பேசினாலும் பிரச்சனை, பேசலைனாலும் பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே அவரும் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அடுத்த ஸ்கேனுக்கு போகும்போது காவேரி போய் கண்டிப்பாக கங்காக்காக பேசுவாங்க டாக்டர்கிட்ட. ஏன்னா இவங்க தான் குடும்பத்துக்காக உருகி உருகி பண்ணுறவங்களாச்சே, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இன்னும் விஜய் வந்து காவேரிக்கிட்டே சொல்லலை, அந்த பிரச்சனையே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துக்காக பண்ணுறதா நினச்சிட்டு போயிட்டு அங்கே போய் பேச போகிறாங்க. ஸோ அங்கே கங்காக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல போகிறாங்க. இவங்க உடனே தேவையில்லாமல் யோசிக்க போகிறாங்க. ஒருவேளை வேணால் பாப்பாக்கு அந்த மாதிரி எதுவும் ஆச்சுன்னா நம்ம குழந்தை வேணால் விஜய்க்கு தெரியாமல் மாற்றி வச்சிடலாமா, நம்ம வேணால் இது பண்ணிக்கலாமா, அக்கா கஷ்டப்படக்கூடாது, அந்த மாதிரி மட்டும் இந்த வாட்டி யோசிச்சாங்க அப்படின்னா விஜய் கோவப்படுறாரோ இல்லையோ, விஜய்க்கு வந்து அது அவங்க தெரியாமலே பண்ணிட்டு போகட்டும். ஆனால் இதை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கோவம் வரும், விஜய் வந்து இவ்வளோ இந்த அளவுக்குலாம் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு தான் தோணும். ஏன்னா வீட்டை விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவருக்கு எந்த அவசியமுமே கிடையாது. இவங்க திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்காக, அக்காக்காக, அதுவும் முக்கியமாக கங்கா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களை வந்துட்டு ஒரு எதிரி மாதிரி பார்த்துட்டு, விஜயை வந்துட்டு ஒரு எதிரி மாதிரி பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க டைமில் இவங்க திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க, அதுவும் குழந்தை விஷயத்தில் அப்படின்னா அது என்ன அதுக்கப்புறம் நடக்க போதோ, டைரக்டர் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்காரோ தெரியல. அதெல்லாம் வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.